அப்ப ஏகத்துவவாதியாக ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடியவராக லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கிறது. கூட்டத்தார்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? இது எல்லா நபிமார்களும் சொன்ன அதே வாக்கியத்தை சொன்னாங்க. ஆனா சொல்லிட்டு கூடுதலான ஒரு தகவலை மக்கள்கிட்ட பேசுறாங்க. நீங்கள் அல்லாஹ் அல்லாத யாரை வணங்குகிறீர்களோ அவைகள் எல்லாம் சிலைகள் தான், விக்கிரகங்கள் தான். சொல்ல வேண்டிய செய்திகளை உறக்க சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும். சொன்ன உடனே அப்படியே பூமாலை போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாரு அப்படி சொல்லி அந்த கூட்டம் ஏத்துக்கிச்சா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எத்தனை பெற்றோர்கள் இணை வைக்கக்கூடியவர்களா இருக்காங்க, சிறுக்கு வைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நாம இணை வைக்காம இருக்கிறோம், நாம் முஸ்லீமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிறதே. உடனே லாஜிக்கா கேட்க கூடாது. தௌஹீதுல வார்த்தை ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் பலன் என்ன? உறக்க சத்தம் போட சொன்னாங்க லப்பைக். அது உள்ள போய் கூட்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி தாயத்துக்குள்ள அடைச்சு கட்டி கொள்றது, கயிறுல கட்டி இடுப்புல கட்டுறது, அல்லது தாலி மாதிரி என்ன செய்யறது, கழுத்துல தொங்க விடுறது ஆபத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இமாமு தௌஹீத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏகத்துவத்தினுடைய வழிகாட்டி, ஓரிரை கொள்கையினுடைய வழிகாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஏகத்துவ கொள்கையை, ஓரிரை கொள்கையை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த உலகத்தில் உறக்கச் சொல்வதற்காக வேண்டி ஏராளமான இறைத்தூதர்களை அல்லாஹ் அனுப்பி இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முற்றுப்பெற வைத்து அந்த ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ஏற்க வேண்டும், அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும்,
அதன்பால் அழைக்க வேண்டும் என்ற பொறுப்புகளை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் செய்திருந்தாலும் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கலிமாவை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைக்கக்கூடாது என்ற கொள்கையை மிக உறக்கமாக ஆணித்தரமாக இந்த உலகத்தில் விதைத்தவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அவர்களை பற்றி மிகப்பெரிய இட்டுக்கட்டுகள் அவதூறுகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலகட்டங்களிலே அல்லாஹ் அவர்களை மறுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை முஸ்லிம் என்ற தன்மையில்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே அடித்து ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சூரத் ஆல் இம்ரான்ல 67வது வசனமாக மா கான இப்ராஹீமு யஹூதியம் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதியாகவோ யூதராகவோ வலா நஸ்ரானி கிறித்துவராகவோ இல்லை. எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், நம்மளை சார்ந்தவர் தான் அவர், நம்மளை போல ஆள் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொண்டாடி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் அப்படி உரிமை கொண்டாடினவங்க ஒழுங்கான மக்களாக இருந்தாங்களான்னு சொன்னால் இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமான காரியத்தை செய்த அந்த மக்கள் தங்களோடு இணைத்து பேசிய அந்த செய்தியைத்தான் அல்லாஹ் மறுக்கிறான். வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, தூய்மையான ஒரு முஸ்லீமாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய இணை வைக்கக்கூடியவராக இல்லை என்று அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்கிறான். இப்படியே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை, அவர் முஸ்லீமாக வாழ்ந்தார், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராக வாழ்ந்தார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஓரிரை கொள்கையில் அந்த தௌஹீதில் மிக உறுதியாக இருந்தது மட்டுமல்ல, அது சம்பந்தமான பிரச்சாரங்களை மிக தெளிவாகவே மக்களுக்கு மத்தியில், தன்னுடைய தந்தைக்கு மத்தியில், அரசருக்கு மத்தியில் எல்லாம் எடுத்து தைரியமாக மிக உரத்த குரலோடு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி தான் திருமறை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அதனால தான் அவர்கள் முஷ்ரிக்காகவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய செய்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய செய்தியும் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத் நஹ்லில் 123வது வசனமாக அல்லாஹ் சொல்லும்போது, சும்ம அவ்ஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, நபியை உங்களுக்கு நான் வஹி அறிவித்திருக்கிறோம், பரிசுத்தமான மார்க்கத்தை உடையவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைக்கக்கூடியவராக இல்லை என்று அல்லாஹ் சூரத் நஹ்லில் 123வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆல் இம்ரான்ல 95வது வசனமாக சொல்லும்போது ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன், ஏறக்குறை இங்கே அதே செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் இணை வைக்கக்கூடியவராக இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏகத்துவவாதியாக ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடியவராக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த வழிமுறையை நபியே நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப எது மாதிரியான விஷயங்களில் அவர்களை பின்பற்ற அல்லாஹ் சொன்னானோ அது போன்ற விஷயங்களில் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய பின்பற்றுதல் இருந்து அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நம்முடைய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த அளவிற்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் சொன்ன செய்தி அல்லாஹ்
அவங்க யா கௌமி அழைக்கிறாங்க, உஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, எனது கூட்டத்தார்களே நீங்கள் அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்காதீர்கள் என்று அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இவர்களுடைய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கிறது. கூட்டத்தார்களை பார்த்து என்ன சொன்னார்கள், கூட்டத்தார்களை பார்த்து என்ன சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சூரத் அன்கபூத்ல 16-17 வசனமாக பதிவு செய்யும் பொழுது, وَإِبْرَاهِيمَ إِذْ قَالَ لِقَوْمِهِ اعْبُدُوا اللَّهَ وَاتَّقُوهُ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே சொன்னார்களே, நபியே அதை நீங்கள் நினைவூட்டி பாருங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று. இது எல்லா நபிமார்களும் சொன்ன அதே வாக்கியத்தை சொன்னாங்க. ஆனா சொல்லிட்டு கூடுதலான ஒரு தகவலை மக்கள்கிட்ட பேசுறாங்க. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பெஷலா என்ன செய்யறோம், நமக்கு பார்க்கிறோம். அல்லாஹ்வும் ஸ்பெஷலா சொல்லி அவர் இணை வைக்கக்கூடியவராக இல்ல, அவருடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த வரலாற்று செய்திகள் திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ல என்ன சொல்றாங்க, இன்னமா தஅபுதுன மின் தூனில்லாஹி அவ்சானா, நீங்கள் அல்லாஹ் அல்லாத யாரை வணங்குகிறீர்களோ அவைகள் எல்லாம் சிலைகள் தான், விக்கிரகங்கள் தான். உடைக்கிறாங்க, போட்டு சொல்றாங்க, நேரடியா சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு மத்தியில சொல்றதுக்கே பயம், வெளியில போய் சொல்றது எங்க சொல்லுவோம்? வெளியில சொன்னா ஏதோ சுட்டு போடுவான், பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கிற மாதிரி பயம். பிளெக்சிபிளா அப்படி நடந்துக்கிறது, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தோளா உரசிக்கிட்டு அப்படியே என்ன செய்யறது, உறவு கொண்டாடிட்டு அப்படியே தேய்ச்சிட்டு போயிடுறது. இது அல்ல. சொல்ல வேண்டிய செய்திகளை உறக்க சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும். இல்லட்ட போகாத, ஒதுங்கி போயிட்டு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாம தலையை ஆட்டிக்கிட்டு எனக்கு என்னண்டு வர்றது ஒரு முஸ்லிமுடைய அழகல்ல, அது அவர் ஏகத்துவத்தை உள்ள வச்சிருக்கிறதுக்கான வெளிப்பாடு அல்ல. அதான் அப்ப என்ன சொல்றாங்க, இன்னமா தஅபுதுன மின் தூனில்லாஹி அவ்சானம் வ தக்லுகூன இஃப்கா, நீங்களே இட்டுக்கட்டி இவைகள்தான் கடவுள் என்று வைத்துக் கொண்ட சிலைகள் என்று அவர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு இன்னல்லதீன தஅபுதுன மின் தூனில்லாஹி லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கன் ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க வஅபுதுஹு வஷ்குரு லஹு இலைஹி துர்ஜஊன். நீங்கள் அல்லாஹ் அல்லாத யாரை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்கையும் வாழ்வாதாரத்தையும் தரமாட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அத்துணை வாழ்வாதாரங்களும் அருட்கொடைகளும் அல்லாஹ்வால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வழங்கக்கூடிய சிலைகள் மூலமாக, விக்கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கல. எனவே ஃபபுதஹு இன்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடுங்கள். வஅபுதுஹு, அவனையே வணங்குங்கள். வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இலைஹி துர்ஜஊன், அவன்பாலே நீங்கள் மீட்கப்பட இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அப்படி பூமாலை போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாரு அப்படி சொல்லி அந்த கூட்டம் ஏத்துக்குச்சா? பதில் உடனே கிடைச்சிருச்சா? ஏன்னா பதில் கிடைக்கலன்னா உடனே பயம் வருது. பதில் கிடைக்கலன்ற உடனே பம்மக்கூடிய வேலை, பம்மறது சொன்னா அப்படி ஒளிஞ்சுக்கிறது, அப்படி பின்னால போயிடுறது. அடுத்து நமக்கு ஏன் இந்த வேலைன்னு சொல்லி சொல்லாம இருக்கிறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் பொய்ப்பிப்பார்கள், ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது வயந்து கல்திபு ஃபகத் கல்தப உமம் மின் கப்லிக்கும், அப்ப பொய்ப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது பொய், ஏற்க மறுத்தாங்கல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பொய்ப்பித்தால் இது புதுசல்ல, இதற்கு முன்னாடி உள்ள சமூகமும் இப்படி பொய் சொல்லி இருக்கிறது, இப்படி ஏராளமான நபிமார்களை பொய்ப்பித்திருக்கிறது. வமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூலுடைய வேலை என்ன? எடுத்து சொல்வதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எடுத்து சொல்லக்கூடிய சான்ஸ் வாய்ப்பு இருக்கும்போது அதை யோசிக்க, பயன்படுத்துங்க. அதை ஏன் பயன்படுத்த மாட்டோம்? அப்ப நாளைக்கு மறுமையில விசாரணை இருக்கிறது, அல்லாஹ் கேட்பானே, சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்து நீ சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பதில் சொல்ல போறோம்? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது, அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, இந்த ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய விஷயங்களில் அவர்கள் சமூகத்தை பார்த்தும் சொன்னார்கள். அடுத்து தந்தையையும் பேசுறாங்க, தந்தையில கூப்பிடுறாங்க.
அதை அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல சூரத்து மரியம்ல 41 இருந்து 48வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லும்போது, வதுக்குர் நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள் ஃபில் கிதாபி இப்ராஹிம், வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த இப்ராஹிமை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்திகன் நபியா, அவர் நபியாக இருந்தார், உண்மையாளராக இருந்தார் சொல்லிவிட்டு, இது காலலி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷையா, எனது அருமை தந்தையே, யாரை நீங்க வணங்குறீங்க, எதை நீங்க வணங்குறீங்க? கேட்காத பார்க்காத எந்த விதமான பலனும் தராத ஒன்றை நீங்கள் வணங்குகிறீர்களா கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பெற்றோர்கள் இணை வைக்கக்கூடியவர்களா இருக்காங்க, சிறுக்கு வைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பேசுறாங்களா? பேசுறது இல்லை. தந்தை விஷயத்தை மீற மாட்டேன், தாய் விஷயத்தை மீற மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்க பல விஷயங்களில் மீறக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். கொள்கை விஷயங்களில் அப்படியே கண்டு காணாம விலகி போயிடுறது. தர்காவுக்கு போறேன்னு சொல்லி உதவி கேட்டவனே அப்படியே பிள்ளைங்க ஈஸியா கொடுக்கறது. மௌலிது ஓதுனை அப்படி சொல்லி கேட்டவனே ஈஸியா காசு கொடுக்கறது. எப்படி கொடுக்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் வழிமுறை, அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் இணை வைக்கக்கூடியவராக இல்லை என்று சொன்ன மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம இணை வைக்காம இருக்கிறோம், நாம் முஸ்லீமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிறதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இடத்துல தானே பேசினாங்க, நீங்கள் எந்த சிலையை வணங்குகிறீர்களோ அவர்கள் எந்த பலனும் தர மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள், பார்க்கவும் மாட்டார்கள். அதோட முடிச்சாங்களா? யாபதி யாபதி இன்னி கத் ஜானி மினல் இல்மி மா லம் யத்தினி ஃபத்தபினி அஹ்திக சிராத்தன் சவியா, எனது அருமை தந்தையே, உங்களுக்கு இல்லாத கல்வியானத்தை அறிவை கொண்டு வந்திருக்கிறேன், நேரான வழியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க பின்பற்றினீங்கன்னா சரியான வழிக்கு போயிருவீங்க. என்னை விட உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி வாப்பா கேட்பார்ல, அத்தா கேட்பார்ல, கேட்கும் போது ஆமான்னு சொல்லுங்க. நீங்க குர்ஆனை படிக்கல, குர்ஆனுடைய மொழியாக்கத்தை படிக்கல, ஹதீஸை படிக்கல. 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி புகாரியுடைய மொழிபெயர்ப்பு எங்க வந்துச்சு? யாருடைய கையில கிடைச்சிச்சு? நீங்க புகாரியுடைய மொழிபெயர்ப்பு கிடைச்சிருக்குது, முஸ்லிமுடைய ஹதீஸ் கிரந்தத்தினுடைய மொழிபெயர்ப்பு கிடைச்சிருக்குது. உங்களுக்கு கிதாபு 5 கிதாபு 4 கிதாபு இருக்கு, தூக்கிட்டு அலைய வேண்டியது இல்லையே. மொபைலுக்குள்ள எல்லா ஆப்பையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. புகாரியை தேடணுமா, முஸ்லிமை தேடணுமா, எதுல பார்க்கணும்? அப்ப அறிவு உங்களை விட எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க குர்ஆனை வழங்கி இருக்கிறோம், ஹதீஸை வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னடக்கத்தோடு அங்க பேசணும். அருமையான முறையில் அழைத்தும் பேச வேண்டும். யா அபதி, வரம்பு மீறல, மரியாதை மீறல, எனது அருமை தந்தையே என்று அழைத்துத்தான் அடுத்த கட்ட சொல்லாக சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க மூன்றாவதாக, யாபதி, எனது அருமை தந்தையே, லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தான வணங்காதீர்கள். இந்த ஷைத்தான காணல் ரஹ்மானி அசியா, ஷைத்தான் ரஹ்மானுக்கு அல்லாஹ்வுக்கு மீறிய, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிய பாவியாக இருக்கிறான். எனவே நீங்கள் அவனுக்கு கட்டுப்படாதீர்கள். அடுத்து சொன்னாங்க நாலாவதாக, யாபதி, எனது அருமை தந்தையே, இன்னி அகாஃபு, நான் பயப்படுறேன், ஐய மஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான், ரஹ்மான் இடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது வேதனை வந்துருமோ என்று சொல்லி நான் பயப்படுறேன். ஃபதகூன லிஷைத்தானி வலியா, ஷைத்தான் உங்களுக்கு நண்பனாக இருப்பதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே என்னாச்சு? கூட்டத்தார்ட்ட சொன்ன உடனே கூட்டத்தார் பூமாலை போட்டு வரவேற்றாங்களா? இல்லையே. இப்ப தந்தை விக்கிரக ஆதாரணை எல்லாம் செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, சிலைகளையே விற்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறது வரலாறு சொல்றது, குர்ஆனுடைய வரலாறு. அவர்கிட்ட போய் இந்த தௌஹீத லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத சொன்ன உடனே அல்லாஹ்வை தவிர வணங்காதீங்க, அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர்கிட்ட இருந்து எதிர்வினை என்ன வந்துச்சு? கால அராகிபுன் அன்த நாலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்களுடைய கடவுளை நீங்க கேலி செய்றீங்களா? லஇல்லம் தன்தஹில் அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நீங்க இது மாதிரி பேசுறத விடலன்னு சொன்னா உங்களை கல்லால எறிவேன், இல்லைன்னா எங்களை விட்டு நீ ஓடி போயிடுன்னு சொன்னாரு தந்தை. தந்தையோட ரிசல்ட் என்ன? தனையனே, நீ ஏதோ அறியா பிள்ளையா இருக்கிற, நீ பாட்டில் அல்லாஹ் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்ற, சிலைகள்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்ற, ஆனா இது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி பேசாம எல்லாம் தெளிவாக இருக்கிறார். மகன்கிட்ட பேசினா எதுவுமே எடுபடாது, அந்த அளவுக்கு விளக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிஞ்சதுனால தான்
எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் வசப்படுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கல்லால் அடிப்பேன், இல்ல ஓடி போயிரு பாப்பா, இல்ல விட்டாதீங்க, ஒன்ன விட்டா யாரு எனக்கு ரிஸ்க் தரதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வீட்டுல உட்காந்து சிலைகளை வணங்கிடுவாருன்னு சொல்லி மணப்பால் குடிச்சாரோ என்னவோ தெரியல. அதனாலதான் இந்த வார்த்தை சொன்னாரு. சொன்ன உடனே என்ன ஸ்பிரிட்டு, கால சலாமுன் அலைக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும், அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என்னுடைய ரப்பிடத்துல உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய அதையும் உங்களை விட்டு விலகி செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு விலகி சென்றார்கள். சென்றுட்டு தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்தார் இல்லையா, உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேருன்னு சொல்லி அதையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னா, வமா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹீம லிஅபீஹி இல்லா அம் மவ்இதத்தின் வஅதஹா இய்யாஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி இருக்கிறதே, இஸ்திக்ஃபார் செய்யுன்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அதை செஞ்சாங்க. ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ் தபர்ரா மின்ஹு, அவர் அல்லாஹ்வுடைய எதிரி விரோதின்னு தெரிஞ்ச உடனே அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பதை விட்டு விட்டார் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து தௌபால 114 வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு தந்தையுடைய அழுத்தம், தந்தையிடத்துல இந்த ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத சொல்றாங்க. அங்கேயும் ஈடுபடல. மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, குடும்பத்துல சொல்லியாச்சு. அடுத்து ஒரு ஆள் இருக்காரு, போவோமே விஐபி, அரசர்கிட்ட போவோமே, போய் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் பேசும்போது அங்க தர்க்கம் நடக்கிறது. பல தடவை கேட்ட செய்தி சூரத் ஆல் இம்ரான்ல அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். அப்ப அங்கேயும் சில எடுபடல. ஆனால் அந்த கொள்கையில் உறுதி உடையவராக அவர்கள் இருந்தார்கள். அந்த கொள்கையை விட்டு கொடுக்கல. அவர்களும் சரி, அவருடைய குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டி அவர்கள் அழகான ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. வஜுனுபுனி வபனிய அன்அபுதல் அஸ்னாம், பிரார்த்தனை செய்யணுங்க. சில வீடுகள்ல கணவன் தௌஹீதுல இருந்தா, தௌஹீதுல நீங்க வேற எங்கேயாவது போய் உரசாதீங்க, வேற எந்த தனி மனிதன்ட்டையாவது போய் உரசாதீங்க. தௌஹீத் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதற்கு புழக்கத்தில் தௌஹீத் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். உடனே லாஜிக்கா கேட்கக்கூடாது. தௌஹீதுல வார்த்தை ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கா? இருக்கு. குர்ஆன்ல இருக்கா? இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் அதுதான் தௌஹீத். கடவுள் அல்லாஹ் தான், கடவுள் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. அதான் தௌஹீத்ங்கிறது, அதான் ஏகத்துவங்கிறது, அதான் ஓரிரை கொள்கை அப்படிங்கிறது. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க. வஜ்ருபுனி, என்ன பாதுகாத்துரு, வபனிய, என்னுடைய குழந்தைகளை பாதுகாத்துரு, அன்அபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதிலிருந்து எங்களை பாதுகாத்துடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனையும் செய்தார்கள். அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல குறைஞ்சபட்சம் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையில இருக்கிறாங்க, இணை வைப்பு கொள்கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காவது பிரத்யோகமா துஆ கேட்கணும். சில இடங்கள்ல கணவன் இருந்தால் மனைவி இல்லை, மனைவி இருந்தால் கணவன் இல்லை, அல்லது பிள்ளை இருந்தால் பெற்றோர்கள் இல்லை, பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகள் இல்லை. இப்படி பல குடும்பங்கள் இன்றைக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய அடிப்படையில வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறார்களா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக பல குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் பலன் என்ன? ஒண்ணுமே இல்லையே. ஹஜ்ஜுக்கு வர்றாரு இல்லையா, அவர் கூட தர்கால போய் கையேந்திட்டு ஹஜ்ஜுக்கு வர்றாரு. ஹஜ்ஜு முடிச்சுட்டு போறாரு இல்ல, தர்கால போய் கையேந்திட்டு வீட்டுக்கு போறாரு. இதுலயும் உரத்த குரலோடு என்ன சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற செய்திய இன்றைய ஹஜ்ஜுடைய முழக்கம் இருக்கிறதே, அந்த முழக்கம் ஓரிரை கொள்கையை இந்த உலகத்தில் உறக்க சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதை 2வது குத்துபால நான் உங்களுக்கு விளக்குவேன் இன்ஷா அல்லாஹ். அவ பாருங்க, இந்த ஏகத்துவ கலிமாவை, இந்த ஓரிரை கொள்கையை
உரத்த குரலில் அன்றைக்கு சொன்னதுனால் அவருக்கான விளைவு பல தடவை கேள்விப்பட்ட செய்தி. நெருப்பு குண்டம் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது, வேதனை கொடுக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் அதை பரிசாக மாற்றி அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை, கண்ணியத்தை வழங்கி இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு டைட்டில் ஹலீலுல்லாஹ். இத்தஹல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக, நண்பராக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதை விட வேற என்ன சிறப்பு? அவ்வளவு சிறப்புக்குரியவராக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனாங்க. இன்றைக்கும் அந்த ஏகத்துவ கலிமாவை உரக்க குரலில் 5 நேரங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அடிச்சு சொல்றோமே, என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்ல, வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லைங்கிறது கூடுதல் மொழிபெயர்ப்பு. லா இல்லை, இலாஹ் கடவுள் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், நீங்களும் பின்னாடியே அதையே சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, வழிகாட்டுதல். அப்ப சின்ன கூட்டமாக, சின்ன கூட்டமாக இருந்து பள்ளிவாசல்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஓசையை கேட்ட நாம் அல்லாஹ் தான் கடவுள், அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்ற கொள்கையை நாமும் ஏற்றிருக்கிறோம் என்று அதற்கு பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு அமைத்து தரப்பட்டு அந்த ஷிர்க் என்ற பெரிய தீமையிலிருந்து விலகி ஓரிரை கொள்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற அந்த பக்குவத்தை இந்த பாடங்கள் நமக்கு தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய பாடத்தை தந்துவிட்டு சென்றார்கள். ஆனால் பாவிகள் அவர்களை யகூதி, அதே போல் நஸ்ரானி என்றெல்லாம் சொன்னது மட்டுமல்ல, அவருடைய சிலையையே கொண்டு போய் காபத்துல்லாவுக்குள் வைத்து வணங்கக்கூடிய அவல நிலையை ஏற்படுத்தியதுதான் இந்த சமூகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை எத்தனையோ செய்திருந்தாலும் அதில் ஒரு புரட்சியாக இந்த ஏகத்துவத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை உரத்த குரலிலே எல்லாரிடமும் சொல்லி அதற்காக வேண்டி தண்டனையும் பெற்று அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சிறப்புக்குரியவராக பாதி இருக்கிறார்கள் என்பது புரிந்து எந்த அளவுக்கு இந்த ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை எங்கெல்லாம் எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அழகான முறையில் எடுத்து சொல்லி இஸ்லாத்தை புரிய வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஒவ்வொரு பாங்கிலையுமே சொல்லி அதற்கு பதிலும் சொல்லி நாம அந்த கொள்கை உடையவர்களாக எல்லோரும் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பெல்ட்டா கொண்டு வர்றதுதான் அது ஹஜ்ஜுங்கிறது. ஏன்னா இப்ப இங்க பேசுறோம் அல்லது இங்க இருந்து பாங்கு சத்தத்தை கேட்கிறோம், பதில் சொல்றோம், அப்படியே கலைஞ்சு போயிட்டே இருக்கிறோம். அப்ப இது இன்னும் அழுத்தமாக இந்த தௌஹீத, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கொள்கையை இன்னும் உள்ளத்துல ஏத்தி சரியான முறையில் போவதற்கான ஒரு வழிகாட்டுதலாக உலகெங்கிலும் வரக்கூடிய அந்த முஸ்லிம் மக்கள் தங்களுடைய எஹ்ராமுக்குள்ள உள்ள போன உடனே, ஆண்களா இருந்தா எஹ்ராமுடைய ஆடைக்குள்ள போயிடுவாங்க, பெண்களா இருந்தா சாதாரண ஆடையோடு எஹ்ராமுல உள்ள போன உடனே வாகனத்தில் ஏறிய உடனே உறக்க சத்தம் போட சொன்னாங்க, லப்பைக். என்ன வார்த்தை லப்பைக்? நம்ம ஊர்ல உள்ள லப்பன்னு நினைக்கிறாங்க, அது இல்ல. லப்பைக், வந்து விட்டேன். அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இதோ வந்து விட்டேன். யார்கிட்ட வந்துட்டேன்? லா ஷரீக லக், லா ஷரீக லக், ஷிர்க் இல்லாத ஒன்ட்ட வந்துட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய முழக்கங்க, சாதாரண முழக்கமாங்க. சும்மா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக அப்படி சொல்லிட்டே போறதுக்கா? இல்லையே. அது சொல்லும் பொழுது உள்ளமும் சேர்ந்து அதை அப்படியே புரட்டி புரட்டி போட்டுக்கிட்டே வரணும். இணை இல்லாத ஒன்ட்ட வந்துகிட்டு இருக்கிறேன்,
ஷிர்க் வைக்காதவன்ட்ட வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி போகக்கூடிய அந்த மக்களில் பெரிய மக்கள், நிறைய மக்கள், அறியாத மக்கள், அவர்களுக்கு வழிகாட்டாததுனால என்ன விளைவுகள்? ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அன்று பிறந்த பாலகனை போல வெளிவரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சுப செய்தி சொல்லப்பட்ட மக்கள் ஊர்ல வந்து இறங்கிய உடனேயே தர்கால போய் எங்களுடைய அப்பாமார்கள், எங்களுடைய அவுளியாமார்கள்ட்ட போயிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேங்கிற பிடிவாதத்தோடு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, அவங்களை என்னைக்காவது பார்த்தீங்களா? என்னைக்காவது எடுத்து சொன்னோமா? அவர்களுக்காவது இன்றைக்காவது ஏங்கி பிரார்த்தனை செய்திருக்கிறோமா என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது. அறியாமல் செய்கிறாங்க, அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் செய்யணும். குறைஞ்சபட்சம் செய்ய முடியலன்னு சொன்னா பிரார்த்தனையாவது செய்யணும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போய் ஷிர்க் இல்லை என்ற வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு மீண்டும் ஷிர்க்குக்குள் நுழையக்கூடிய ஒரு கொடுமை. நீங்க தெரிய வீடியோக்கள்ல பார்த்துருக்கீங்க பாருங்க. ஹரம் ஷரீஃபில் வழியில வரும்போது அப்படியே வந்து அவருக்கு என்ன செய்ய, கையில ஒரு கிரீடம் மாதிரி கருப்பா வந்து என்ன செஞ்சிருப்பாரு, கயிறு கட்டியிருப்பார். அல்லது அந்த கயிறோட ஒரு பெட்டி மாதிரி என்ன செய்ய, உருளையா ஒரு உருளை கட்ட மாதிரி தாயத்தை வந்து கட்டியிருப்பாரு. அப்படியே அழகா பேசி எடுத்து இது ஷிர்க் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விடுறாங்க. நீங்க தெரிய வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் செஞ்சும் கூட ஊர்ல வந்து திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கயிறு, அந்த தாயத்தை கூட கட்டக்கூடிய அவலநிலைகள் அப்ப எங்க போயிடுச்சு? அல்லாஹ் அப்படிங்கிறது விலகி ஒரு பொருளின் மீது போயிடுது. அது நீங்க ஓதி என்னதான் ஊதுனாலும் அந்த கயிறுக்குள்ள போகாது. நீங்க ஓதி ஊதி அந்த கூடுக்குள்ள தாயத்துக்குள்ள எண்ணச்ச அடைச்சாலும் அது உள்ள ஒண்ணும் போகாது. நீங்க ஒரு ஆயத்துல் குர்சியை உள்ள திரிச்சிருக்கீங்கன்னு வைங்க, அந்த ஆயத்துல் குர்சிக்கு ஏதாவது பவர் இருக்குன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே. ஆயத்துல் குர்சி ஓதுனால்தான் பவரு, ஓதுனா சொர்க்கம், ஓதுனா சைத்தான் வந்து பாதுகாப்பு, ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை எல்லாம் இருக்கிறது. அது உள்ள போய் கூட்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி தாயத்துக்குள்ள அடைச்சு கட்டி கொள்றது, கயிறுல கட்டி இடுப்புல கட்டுறது, அல்லது தாலி மாதிரி என்ன செய்யறது, கழுத்துல தொங்க விடுறது ஆபத்து. ஷிர்க். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் ஷிர்க் வைத்து விட்டார். இன்னைக்கு எத்தனை ஹாஜிமார்கள் ஷிர்க்கோடு போயிட்டு ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கவலையாக தானே இருக்கு. பல லட்சங்கள், 7 லட்சம் 8 லட்சம் எத்தனையோ லட்சங்களை கொடுத்து தியாகம் செய்து, நேரங்களை தியாகம் செய்து, உடலை வருத்தி கொண்டு, அது இப்ப கடுமையான சூடு, இந்த சூடுல மினாவுடைய டென்ட்ல, அரஃபாவுடைய பெருவழியில, முஸ்தலிஃபாவுடைய அந்த இரவுல ராத்திரி தங்கிறது, அடுத்து உள்ள மினாவில் தங்கக்கூடிய அந்த சூழலை எல்லாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் கஷ்டமான ஒரு சூழலை சந்தித்து இந்த கோடையில் அவர் சந்திச்சு தான் இந்த ஹஜ்ஜை செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி வரக்கூடியவர் லா ஷரீகலக் லா ஷரீகலக் என்று வளைச்சு வளைச்சு அதுல சொல்லக்கூடிய தல்பியால பொருள் தெரியலையோ என்னவோ தெரியல, அல்லது பொருளை விளங்க வைக்கலையோ என்னவோ தெரியல, அல்லது பொருளுடைய தாக்கம் உள்ளத்தில் உள்ள போகவில்லை என்னவோ தெரியல, அவர்களிடத்தில் மீண்டும் ஷிர்க் அரங்கேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நேரத்தில் யோசிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் கடைசி தூதராக அனுப்பப்பட்ட இறை தூதர் அவர்களும் உலக மக்கள் எல்லாருடைய காதில் விழக்கூடிய அளவிற்கு லப்பைக் என்ற தல்பியாவை சத்தம் போட்டு சொல்ல சொன்னாங்க. திக்ருகளை சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, ஆனா அந்த தல்பியாவை சத்தம் போட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற இறை தூதருடைய கட்டளை. இந்த தல்பியாவுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரியாமல் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் புரிய வைக்க வேண்டும். அதை புரிந்து இணை இல்லாதவர்களாக ஹஜ் செய்தவர்கள் திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் நானும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.